இந்திய தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்ட 9 பயங்கரவாத முகாம்களில் ஒன்றான சுப்ஹாம் அல்லா முகாம் ஜெய்ஷ் இ முகமதியின் கோட்டையாக செயல்பட்டது. சுப்ஹாம் அல்லா முகாமுக்குள் சேதமடைந்த ஜாமியா மசூதியின் காட்சிகளை தற்போது நம்மால் காண முடிகிறது. முன்பின் இருந்த காட்சிகளையும் காண முடிகிறது. லாகூரில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பஹவல்பூர் பாகிஸ்தானின் 12வது பெரிய நகரமாகும். சுப்ஹாம் அல்லா வளாகம் 18 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. மேலும் இது உஸ்மான் ஓ அலி வளாகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது JMஇன் ஆட்சேர்ப்பு, நிதி திரட்டுதல் மற்றும் போதனைக்கான மையமாகவும் செயல்பட்டது. இந்த மசூதிக்கு JMஇன் முன்னணி அமைப்பான அல் ரஹமத் அறக்கட்டளை மூலம் நிதி அளிக்கப்பட்டது. இது 2011 வரை ஒரு அடிப்படை கட்டமைப்பாகவே இருந்தது. ஆனால் 2012இல் வசதிகளுடன் கூடிய ஒரு பெரிய வளாகமாக மாறிவிட்டது. இந்திய மண்ணில் நடந்த பல கொடிய தாக்குதல்களுக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. 2001 நாடாளுமன்ற தாக்குதல்கள், 2016 பதான்கோட் தாக்குதல் மற்றும் 2019 புல்வாமா தாக்குதல் உட்பட கொடூர செயல்களை செய்திருக்கு. 9 பயங்கரவாத முகாம்களில் இந்தியா நடத்திய தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக உயர் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. இதற்கிடையில் பாகிஸ்தான் ராணுவம் தன்னிச்சையாக துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டதில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்த தகவலின்படி பஹவல்பூரில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 10 குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதி மசூத் அசார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவரது வீட்டில் 14 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெய்ஷ் இ முகமது தலைவரின் மூத்த சகோதரி மற்றும் அவரது கணவர், ஒரு மருமகன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இதில் அடங்குவர். பாகிஸ்தானின் பஹவல்பூரில் மாலை 4 மணிக்கு இறுதி சடங்கு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.